துலாம், பிரம்மன் எழுதி வைத்த விதி இதுதான். என்ன விதியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீடியோவோட டைட்டில பார்த்துட்டு யாரும் ஆச்சரியப்படாதீங்க. இந்த மாதம் துலா ராசி நேயர்களே நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. சோ அதனாலதான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு பதில் கிடைச்சிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காலோ இல்ல மெசேஜோ பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டெரோ கார்ட் ரீடர். இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. துலாம் காலச்சக்கரத்தின் 7வது ஒரு ராசிங்க. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் இந்த ராசியில ஆட்சி பலம் பெறாரு. அது மட்டும் இல்லாம சனி இந்த ராசியில தான் உச்சமடைறாரு. இது ஒரு ஆண் ராசியும் கூட. துலா ராசிக்காரங்களே நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகா இருப்பாங்க, அழக ரசிக்க கூடியவர்களா இருப்பாங்க, கலைநயம் மிக்கவர்களா இருப்பாங்க. ஏன் பாருங்க, இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அப்படின்னாலே அழகுங்க, பியூட்டி. சோ அழக ரசிக்கணும் இல்லையா? சோ ஆர்டிஸ்ட், கலைத்துறை, கிரியேட்டிவ் ஃபீல்டு, இதெல்லாமே சுக்கிரனை சாரக்கூடிய ஒரு ஒரு துறைகளா அமையுது. இவங்க ஒரு நியாயவாதிகளா இருப்பாங்க. ஏன் நியாயவாதிகளா இருப்பாங்கன்னா, இந்த ராசியில பாருங்க சனி பகவான் உச்சம். அது மட்டும் இல்லாம இந்த ராசியோட சிம்பிளே என்ன கொடுத்திருக்காங்க, தெராசு. தெராசு எங்க இருக்கும்? மார்க்கெட் பிளேஸ்லயும் இருக்கும், கோர்ட்லயும் இருக்கும், வியாபாரம் பண்ற இடத்துலயும் இருக்கும், நீதித்துறையிலயும் இருக்கும். சோ பிசினஸ் மேனை நீங்க இந்த ராசியில இருந்து பார்க்கலாம். பெரிய பெரிய பிசினஸ் மேனை நீங்க பார்க்கலாம். அந்த பிசினஸ் நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கோர்ட்ல அந்த நீதி இருக்கு இல்லையா, நியாயம், ஜஸ்டிஸ். ஏன்னா சனி அப்படின்றது ஒரு நீதிமான், த லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். சோ அப்போ இயல்பாவே உங்க குணாதிசயம் பாருங்க, நியாயமா இருக்கணும், தர்மமா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும்ன்ற அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கக்கூடிய, நிலைநாட்டக்கூடியவங்களா இந்த துளாராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவ் செக்டார், சினிமா துறை, சுக்கிரன் சார்ந்த இருக்கக்கூடிய துறைகள்ல இவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க லைஃப்ல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்களால நகர்த்தி போக முடியும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா பர்சனலா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட குணாதிசயத்தை பத்தியும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நிறைய வீடியோஸ்ல குணாதிசயத்தை பத்தி நாங்களே தான் பேசுவோம். பட் ஈவன் தோ உங்களை பத்தி நீங்க சொல்லும் போது நிறைய பேர் அதை பார்த்தும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த துலா ராசிக்கு பாருங்க மக்களே, இந்த வருடம் 3 முக்கிய கிரகங்களோட பேச்சு நடந்திருக்கு. அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கிரகத்தோட பேச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். இந்த ராசியில உச்சமாகக்கூடிய ஒருத்தர் இப்போ உங்களுடைய ராசிக்கு எங்க இருக்காருன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதை விட வேற என்னங்க வேணும்? சனி ஒரு பாவ கிரகம், பாவக்கோள். 6, 8, 12 அப்படின்றது நம்மளுக்கு துன்பத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடுகள். 6ஆம் இடமும் அதுதான் செய்யும். அப்ப ஒரு பாவ கிரகம் உங்களுக்கு சுபர், உங்களுடைய ராசிக்கு அவர் சுபர், பாவத்துவம் வாய்ந்த ஒரு வீட்டுல போய் அமர்ந்திருக்காரு. அப்போ கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதெல்லாம் தான் 6ஆம் இடம். புரியுதுங்களா? அப்ப கடன் பிரச்சனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் அடுத்து 2 வருடம் அவர் அங்கதான் உட்கார போறாரு, அமர போறாரு. சோ கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. உங்களுக்கு எதிரிகளால பிரச்சனை இருந்தா அதையும் கட் பண்ணிடுவாரு. எதிரிகளே இப்போ உங்களை பார்த்து பயப்படுற நிலைமைக்கு வந்துருவாங்க. புரியுதுங்களா? சோ எதிரிகளால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, கடன் பிரச்சனைகள் இருக்காது, நோய் பிரச்சனைகள் இருக்காது. ஹெல்த் ரொம்ப நீங்க இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பீங்க. அதாவது உங்க ஹெல்த் பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த்
நிறைய நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. பிகாஸ் 6ஆம் இடம் அப்படின்றது உங்களோட டயட்டுங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க உங்களோட ஆரோக்கியத்தை குறிக்கிறதுனால இப்போ உங்க ஹெல்த் மேல அதீத கவனத்தை எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஹெல்த்தை நல்லாவே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டம். நெக்ஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் வந்து உங்க ஹெல்த்ல வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தோட அதிபதியும் வந்து இப்போ உச்சமாறாரு. இந்த அக்டோபர் மாசம் வந்து பாருங்க, அவருமே வந்து உச்சமாறாரு. அவர் உங்களுக்கு 3ஆம் அதிபதி, அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதி. சோ 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம், கீர்த்தி புகழ் ஸ்தானம். உங்களோட எஃபர்ட்ஸ், நீங்க எவ்வளவு முயற்சி போடுவீங்க அப்படின்றது 3ஆம் வீட்டை வச்சு நம்ம வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 6ஆம் வீடு அப்படின்றது வம்பு வழக்கு பிரச்சனை. 10ஆம் இடத்துல வந்து உச்சமாறாரு. அப்போ உங்களுக்கு வேலையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, வேலைகள்ல வந்து உங்க கூட ஒர்க் பண்றவங்களே உங்களுக்கு எதிரியா இருக்காங்க, உங்க கூட இருக்கவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, இல்ல உங்க ஹையர் அபிஷியல் உங்களோட பாசஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, உங்க மேனேஜர், அவங்களாலலாம் பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டத்துல அது எல்லாமே சரியாயிடும். புரியுதுங்களா? சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலா ராசிக்கு நான் வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து 90 மார்க்ஸ் நான் கொடுத்துருவேன். ஏன்னா பாருங்க, சனி வந்து ஒரு பக்கம் 6ல இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல போய் குரு பகவான் வேற அமர்ந்திருக்காரு. ராகு கேது இன்னமும் சூப்பரான ஒரு பொசிஷன். 5ஆம் இடத்துலயும் ராகு, 5ஆம் இடத்துலயும் கேது 11ஆம் பாவத்திலயும் போய் அமர்ந்திருக்கு. சோ ஒரு பக்கம் குரு உச்சமாறாரு, இன்னொரு பக்கம் 5ஆம் பாவத்துல வந்து ராகு வந்து அமர்றாரு. 5ஆம் பாவம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ குழந்தைகள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து டிலே ஆகுது, குழந்தைகள் பிறப்பு வந்து டிலே ஆகுது அப்படின்னா, மேரேஜ் ஆயிருக்கீங்க, குழந்தை உங்களுக்கு உண்டாகல அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதுக்கான பாக்கியம் வருது. நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் ராகு கேது அங்கதான் இருப்பாங்க. பட் ட்ரீட்மெண்ட்ஸ், சில பல ட்ரீட்மெண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா ராகு கேது அப்படின்னாலே அது ஒரு அறுபட்ட கிரகங்கள் இல்லையா, சில பல ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க போவீங்க. பட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். ஏன்னா 5 கூடியவன் 6ல போய் அமர்ந்திருக்கிறதுனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதத்தை எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி நீங்க வந்து வந்துருவீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் கேது இருக்காரு. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லாபம் மட்டும் கிடையாதுங்க. 11ஆம் பாவம் என்பது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு அது எல்லாமே வந்து நிறைவேறும். இந்த காலகட்டங்கள்ல துளாராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய மக்களோட தொடர்புகள் ஏற்படும். அரசியல்வாதிகள், அரசு சார்ந்த துறையில இருக்கவங்களோட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படுங்க. அவங்களால பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கேது இருக்கிறது சிம்ம வீட்டுல. சிம்மம் என்பது சூரியன். உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா கூட தொடர்புகள் உங்களுக்கு தேடி வரும், அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? சோ ஓவராலா பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு அடுத்து ஒரு 2.5 இயர்ஸுக்கு சனி நல்ல இடத்துல இருக்காரு, 6ஆம் பாவத்துல. குரு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு. ராகு கேது 1.5 இயர்ஸுக்கு வந்து 5லயும் 11ஆம் பாவத்திலயும் அமர்ந்து சிறப்பு வாய்ந்த பலன்களையே உங்களுக்கு வந்து செய்யறதுக்கு இருக்காங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய இந்த அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் போய் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பயனுள்ள தகவலா உங்களுக்கு வந்து அமையட்டும். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை மறக்காம புக் பண்ணிக்கோங்க. பை.